இப்போ இவங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகார முறையா, சந்திரன் இந்த இடத்துல இருக்கு, நீச்சம் இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு என் பார்ட்னர் விஷயத்துல, அப்படிங்கும்போது அவங்க என்ன மாரி விஷயங்கள்? சந்திரன் எங்கெல்லாம் பிரச்சனையா இருக்கோ, நீச்சம், சூரியனோட ரொம்ப க்ளோஸா இருக்கு, சந்திரன் வந்து ராகு கேதுக்களோட இணைஞ்சிருக்கு, இது மாரியான நேரங்கள்ல மெடிடேஷன்ங்கிற மாரி விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு டைரக்டாவே சந்திரனோட எனர்ஜியை இவங்க வாங்கிக்கணும்னா, ராத்திரி 10 மணிக்கு மேல மொட்டை மாடியில போய் உட்காந்து நல்லா மெடிடேட் பண்ணாங்கன்னா, அந்த எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் பூமிக்கு மிக அருகாமையில தான் இருப்பார். அப்போ டைரக்டாவே நம்ம அவரோட எனர்ஜியை வாங்கிக்கலாம். ஸோ தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக அது வேலை செய்யும். சூரியன், சந்திரன் அப்படிங்கிற இந்த ஒளி கிரகங்கள் வந்து எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் வந்து நம்ம நார்மல் கண்ணால் பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து நீங்கள் டெலஸ்கோப் வச்சு அப்படிலாம் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த 2 கிரகங்களை மட்டும்தான் நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுடைய அந்த ஒளியை வந்து நேரடியாக நீங்கள் வாங்கிக்க முடியும். இப்போ எப்படி நம்ம செல்ஃபோனுக்கு வந்து பேட்டரி டவுன் ஆனால் சார்ஜ் பண்ணுறோமோ, அது மாதிரி நேரடியாக சூரிய ஒளியாகட்டும், சந்திர ஒளியாகட்டும் நம்ம நேராகவே அதை வாங்கிக்கலாம்.